அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு நம்ம ஆல் இன் ஒன் ரெமடி ஃபார் கிட்ஸ்னு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தொட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே வயிறை நெளிவாங்க, அப்புறம் முனகுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ரொம்ப அழுவாங்க, மலைக்கட்டு ப்ராப்ளம் இருக்கும். சில குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அழுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில குழந்தைகளுக்கு வெளியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டாலே அவங்களுக்கு காய்ச்சடிக்கிற ஃபீலிங்கே வந்துடும். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி ஒரு மாதத்தில் 5 நாளாவது 6 நாளாவது கண்டிப்பாக டாக்டரை கொண்டு போய் பீடியாட்ரிஷனை பார்க்குற மாதிரி ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க. அதுபோக அடிக்கடி மூக்கில் இருந்து தண்ணி வடித்து சளி பிடிச்சே இருக்கும். இதுக்கு தான் அந்த சொல்கிறோம். இதில் ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சா நம்ம பண்ண போகிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், பூண்டு, நாட்டு பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சுக்குக்கு நமக்கு ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த 5மே ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி. இதில் ஒவ்வொன்றுக்கும் நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சுக்குக்கு முதல்ல இப்போ செய்கிறதுக்கு 4 கிராம் மிளகு, 4 கிராம் திப்பிலி, 4 கிராம் பூண்டு, 4 கிராம் ஓமம், 4 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன இடிக்கல்ல போட்டு நம்ம நல்லா அதை இடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சுத்தமான காடா துணியில் நல்லா முடிச்சு கட்டணும். முடிச்சு கட்டுறதையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டணும். அப்போ தான் அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கும். இதுக்கு பேரே முடிச்சு கஷாயம் தான். எப்படின்னா அதை எடுத்துட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது இப்போ அது நல்லா தளதளன்னு கொதிக்குது. அதில் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா ப்ரௌன் கலரில் இறங்க ஆரம்பிக்கும். ஸ்லோவில் மூடி வச்சுருங்க. 100 ml வற்றின பிறகு நல்லா எடுத்துகிட்டு அது ஒரு சங்கில் ஊற்றி 1 வயது குழந்தைக்கு ஒரு சங்கு கொடுக்கலாம். அதாவது வாரத்தில் 3 நாள் நார்மலாக இருக்க பேர் நான் கொடுக்கலாம். அதாவது நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இம்யூனிட்டிக்கும். இதே இது குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தால் காலையிலையும் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி 7 நாளுமே கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. இது நல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இறங்கி கொடுக்குறதுனால குழந்தைகளுக்கு நல்லாவே குணமாகும். அந்த இதில் சேர்ற அந்த 5 ப்ராடக்ட்டுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுலையும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வராமல் பாதுகாக்கிறதுலையும் ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிக்குது. இது அனுபவபூர்வமான உண்மை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். 6 மாத குழந்தைங்க உட்பட்ட குழந்தை கொடுக்கணும்னா தகுந்த சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்கணும். டோசேஜ் வேரியேஷன் வரும். இதை பார்த்து செயல்படுத்துங்க. நன்றி.